ஒரு நாட்டுல நீங்க போயிட்டு அகதி தஞ்சம் கோர்றீங்க. அந்த நாடு சரி வராது, நீங்க போங்கன்னு உங்களுடைய சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பினா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? கனடாவில் அதிக மாணவர்கள் புலம்பெயர்ந்து அகதி தஞ்சம் கோரி தங்களுடைய வாழ்க்கையை இங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா இனிவரும் நாட்கள் அகதி தஞ்சம் கோருகின்றவர்களுக்கு பாரதூரமான பல விளைவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்குள்ளே எல்லோரும் போக போகின்றோம். கனடாவில் C12 அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு சட்டம் அதிகாரபூர்வமாக்கப்பட்டிருக்கிறது, சட்டபூர்வமாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது சட்டபூர்வமாக்கப்பட்டதனுடைய விளைவு அதிகமாக இருக்க போகிறது. இந்த C12 சட்டமானது கனடாவினுடைய குடிவரவு மற்றும் எல்லை பாதுகாப்பு சட்டங்களிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. காரணம், இதுவரை காலமும் நீங்க வேறு நாடுகளில் இருந்து கனடாவிற்குள்ளே ஒரு வருடங்கள் கழித்தும் பல பேர் அசைலம் அடிச்சிருப்பீங்க, அகதி தஞ்சம் கோரியிருப்பீங்க. ஆனா இந்த சட்டத்தின்படி இனி அதை செய்ய முடியாது. ஒரு வருடத்திற்கு உள்ளே நீங்க அகதி தஞ்சம் கோர வேண்டும், அசைலம் அடிக்க வேண்டும். அப்படி இல்லை, நீங்க ஒரு வருடம் கழித்து நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நேரடியாக உங்களுடைய விண்ணப்பங்கள் ரிஜெக்ட் செய்யப்படுவதற்கான அதிகாரம் இந்த C12 சட்டத்திற்கு இருக்கிறது. இந்த C12 சட்டம் கடந்த 2020ஆம் ஆண்டிலிருந்து செல்லுபடியாகும்படியாகத்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே 2020ஆம் ஆண்டிலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் ஒரு வருடம் கடந்து அகதி தஞ்சம் கோரியவர்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கிறது. கிட்டத்தட்ட 19,000 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட இருக்கிறதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீங்களே யோசித்துக் கொள்ளுங்க, கனடாவிற்குள்ளே நீங்க ஒரு வருடம் கழித்து 2020ஆம் ஆண்டில் இருந்து நீங்க அகதி தஞ்சம் கோரியிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுடைய விண்ணப்பங்கள் உங்களுக்கு முன்னறிவித்தல் இல்லாமலே ரிஜெக்ட் பண்ணுவதற்கான சகல அதிகாரமும் இந்த C12 சட்டத்திற்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்ப கனடாவிற்குள்ளே நீங்க உள் வருவதற்கான வாயில்கள் இருக்கிறது. இப்ப நீங்க பிளைட்ல வந்திருப்பீங்க, விமான நிலையம் ஊடாக நேரடியாக வந்திருப்பீங்க, அல்லது வேறு வழிகளிலே ஒபிஷியலாக கனடாவிற்குள்ளே வருவதற்கான இடங்களை தவிர்த்து நீங்க இல்லீகல் என்ட்ரி கனடாவிற்குள்ளே இருக்குமாக இருந்தால் நீங்க அப்படி ஒரு எல்லையை கடந்து, இப்ப குறிப்பாக அமெரிக்காவில் இருந்து காடு வழியாக கியூபெக் எல்லையின் ஊடாக நிறைய பேர்கள் கனடாவிற்குள்ளே வந்திருக்கிறார்கள். அப்படி வரவியர்களாக இருந்தால் நீங்க 14 நாட்களுக்குள் நீங்க உங்களுடைய அகதி விண்ணப்பங்களை நீங்க கோர வேண்டும். 14 நாள் கழித்து நீங்க விண்ணப்பிப்பீங்களாக இருந்தால் அதுவும் ரிஜெக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நீங்க அனுமதி பெற்ற ஒரு எல்லையின் ஊடாக உள்ளே வருவீர்கள் என்று சொன்னால் ஒரு வருடத்துக்குள்ளே நீங்க அகதி விண்ணப்பம் கோர வேண்டும், அசைலம் அடிக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு வருடம் கடந்தது என்று சொன்னால் நேரடியாக உங்களுடைய விண்ணப்பங்கள் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு நீங்கள் சொந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்பப்படுவீர்கள் இந்த சட்டத்தின் ஊடாக. இந்த C12 சட்டமானது கனடிய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு இன்னொரு அதிகாரத்தை வழங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு வார்னிங்ஸும் எந்த ஒரு எச்சரிக்கையும் உங்களுக்கு வழங்கப்படாமலே உங்களுடைய விண்ணப்பங்களை நிராகரிக்கிறதுக்கான சகல உரிமையும் வழங்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு முன்னறிவித்தல் இல்லாம நீங்க நிராகரிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்க வாதாட முடியாது. இப்ப கனடிய மத்திய அரசு இந்த சட்டம் ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படின்றதுக்கான ஒரு விளக்கத்தினை கொடுத்திருக்கிறார்கள். என்ன அப்படின்னு சொன்னால் பேக்கான அசைலம் கிளைம்ஸ் குறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியும், பார்டர் கண்ட்ரோலை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கும், அதே நேரத்தில் சிஸ்டத்தினுடைய ஓவர்லோட குறைக்கிறதுக்கும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே அகதி தஞ்சம் கோருகின்றவர்களுடைய விண்ணப்பங்கள் பல நிராகரிக்கப்படாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த சிஸ்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. காரணம், பல பேர் இப்ப கனடாவுக்குள்ள இருந்து இங்க இருக்கலாமா இல்லையா, வேலை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பார்த்து ஒரு வருஷம் கழிச்சு நீங்க அகதி தஞ்சம் கோரிட்டு இங்க இருக்கிறதாக இருக்கலாம், அல்லது இருக்கின்றவர்களும் இருக்கிறார்கள். அப்படியானவர்களை நிராகரிக்கிறதுக்காகவும் அதற்கு உண்மையாகவே நாட்டிலே பிரச்சனை இருந்து அசைலம் அடிச்சு கொண்டிருக்கிறவர்களுடைய அந்த விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்றதுக்காகவும் இந்த C12 அப்படிங்கிறது மிக முக்கியமான பிரதான பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். C12 சட்டத்திற்கு எதிர்ப்பும் ஒரு பக்கம் இருக்கிறது. ஒரு சட்டங்கள் உருவாக்கப்படுகின்ற பொழுது அந்த சட்டத்திற்கு எதிர்ப்பும் ஆதரவும் வருவது வளமையான ஒரு விஷயம். எதிர்ப்பு எப்படி வருகிறது அப்படின்னு சொன்னால் உண்மையான அகதிகள் நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியும், இது ஒரு மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்லியும் பல தரப்புகள் தங்களுடைய விவாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது உண்மையாகவே ஒரு அகதி தஞ்சம் கோரி உண்மையாகவே பிரச்சனையோடு இன்னொரு நாட்டிலிருந்து கனடாவிற்குள் வருகின்றவராக இருந்தால் அவர் வந்த உடனேயே அகதி தஞ்சம் கோருவார் என்பதுதான் இதில் இருக்கின்ற உண்மையான விளக்கம். ஆகவே ஒரு வருடத்திற்கு பிறகு இருந்து பார்த்து சரியா விளையா என்பதை பார்த்து அறிந்து அவர் அகதி தஞ்சம் கோர மாட்டார் என்ற ஒரு விளக்கம் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆகவே உண்மையான அகதியாக இருந்தால் அவர் நிச்சயமாக வந்த உடனேயே அகதி தஞ்சம் கோருவார் என்பதுதான் இந்த சட்டத்தினுடைய உட்கருத்தாக இருக்கிறது. ஆகவே இதற்கு மனித உரிமை அமைப்புகள் பல இது மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்லியும் கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய பார்வையில் இது மனித உரிமை மீறலா அல்லது இந்த சட்டம் சரியானதா அப்படின்றத கமெண்ட்